morning, let's turn our Bibles to Proverbs chapter 10. இந்த காலவேளையிலே திருப்பிக்குழும் வேதாகமத்துக்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். And let us continue to look at that verse, Proverbs chapter 10 in verse 22. அங்கே நீதிமொழிகள் 10:22ஆம் வசனத்தை பார்க்கலாம். போன வாரம் பார்த்தோம். The blessing of the Lord, it maketh rich, and it adds no sorrow to it, neither does toiling increase it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். The blessing of the Lord, it maketh rich. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். It adds no sorrow to it. அதோடு அவர் வேதனையை கூட்டார். And neither does toiling increase it. அதோடு அவர் வேதனையை கூட்டார். So we began the series of teaching on prosperity. ஆகவே செழிப்பினுடைய ஒரு போதனை ஆரம்பித்தோம். And in the first part of the teaching I established the truth that prosperity is God's will for your life. முதலாவதாக என்ன நான் நிரூபித்து வசனத்தை காண்பித்தேன் என்றால், செழிப்பு என்பது தேவனுடைய சித்தம் நமக்கென்று இருப்பது என்பதை. More than anybody else in this whole world, God is the one who desires that you be prosperous in this life. இந்த உலகத்துல பாருங்க, எல்லாரை காட்டிலும் நாம் செழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் நம் கர்த்தர் தான். Later on I'll show you how before the foundations of the world God had planned prosperity for you and me. அது மட்டும் இல்லாம நான் பிற்பாடு காண்பிக்க போகிறேன் பாருங்க. உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே தேவனானவர் நாம் செழிப்பா இருக்க வேண்டும் என்று காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்தார். Before God could ever create this world, before God could ever create you and bring you into existence, God already planned that when he brings you into this world, you must be a prosperous person. பாருங்கள், இந்த உலகத்திலே உங்களை உருவாக்கி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்பாகவே தேவனானவர் உங்களுடைய செழிப்பை குறித்து அக்கறையாக காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Our God is a wonderful God, my friend. நம்ம தேவன் அருமையான தேவனாய் இருக்கிறவர். So I established the truth that God desires you to be prosperous. ஆகவே தான் உங்களுக்கு விவரித்து காண்பித்தேன், நாம் செழித்திருப்பது தேவனுடைய விருப்பமும் என்றும். It is his will for each and every one of us, his children. அது இல்லாமல் அவருடைய பிள்ளையாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்று வைத்திருக்கிற விருப்பமும் அதேதான். And I showed you how prosperity, that is financial and material prosperity, is the result of a good spiritual life with God. அதுவும் இல்லாமல் நான் விவரித்து காண்பித்தேன், எப்படி நல்ல செழிப்பு பொருளாதாரத்திலும் இருக்கிற காரியம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பதிலாக கனிகளாக இருக்கின்றன. When you put God first, seek his kingdom, his righteousness first, then all these things will be added unto your life. ஏனென்றால் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடினோம் என்றால் அதனால வருகிற பலன்கள் தான் இந்த செழிப்பு. So God must be first, not money. ஆகவே முதலாவது நம் வாழ்விலே தேவன் முதலிடத்தில் இருக்க வேண்டும், பணம் அல்ல. Seek God first. Try to understand God first, and you don't have to worry about all these things. ஆகவே முதல்ல தேவனை தேடுங்கள், இவைகளை குறித்து கவலையப்பட வேண்டாம். God knows you have need of all these things, and he will prosper you in all these things. தேவன் அறிந்து வைத்திருக்கிறார், இதெல்லாம் நமக்கு தேவை என்று அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நமக்கென்று. Then I told you I'll show you how God prospers us. அது மட்டும் இல்லாமல் நான் காண்பித்தேன் எப்படி தேவன் நம்மை செழிப்பாக்குகிறார், how God makes a person wealthy. எப்படி ஒரு மனிதனை சீமானாக மாற்றுகிறார். Because people have their own philosophies about God. ஏனென்றால் ஜனங்க பாருங்க, கிறிஸ்தவ ஜனங்க தங்கள் எண்ணங்களை வச்சிருக்காங்க, தத்துவத்தை இப்படிதான் அப்படிதான் செய்வாரோன்னு. They think God can do anything, anyway, in every way. எப்படி நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது செஞ்சு எப்படியாவது நம்மளை செழிப்பாக்கிடுவாரு. No, God has chosen to confine himself through his word. ஆனால் தேவனானவரோ தன் வார்த்தையின் மூலமாகத்தான் அதுக்குள்ளாகத்தான் வேலை செய்கிறவர். He has established principles and laws to prosper you and me. He will never violate those principles and laws. அதாவது தேவனானவர் நம்மை செழிப்பாக்க நியமங்கள், கற்பனைகள், விதிமுறைகள்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அதன் மூலமாக தான் அவர் கிரியை செய்கிறார். So he will not drop suitcases from heaven. ஆகவே அவர் சொன்ன கற்பனைகளை மீறி அவரே சூட்கேஸ்க்குள்ள கொண்டு வந்து போட மாட்டார் பணத்தை பாருங்க. He will not rain down money or silver and gold or precious stones from heaven. அது மட்டும் இல்லாமல் அவர் அப்படியே மலை மாதிரி கற்கள், வைரத்தையும் பொன்னையும் காசையும் தூவி விடுறவரும் கிடையாது. So God has a way to prosper you, and those ways are revealed in his word. ஆகவே தேவனானவர் நம்மை செழிப்பாக்க ஒரு வழி வைத்திருக்கிறார், அதன் மூலமாக தான் செய்கிறார் நம்மை. That is why the word becomes so important. ஆகவே தான் பாருங்கள், வசனம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. When you read the word and understand the word, then you understand how to prosper in life.
வேதத்தை வாசித்து புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை கண்டு கொள்ளுகிறோம். Okay, then I began to show you. I said before I talk to you and show you how God prospers you and blesses you. எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார் செழிப்பாக்குறார் உங்களை என்று சொல்வதற்கு முன்பாக we began to look at the two types of prosperity in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ரெண்டு வகையான செழிப்பை குறித்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன். See, as Christian people, you must have a very clear perspective of the world. ஏனெனா கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தை குறித்து சரியான கண்ணோட்டம் வைத்திருக்க வேண்டும். Then only you will understand life in perspective of God's word. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம் வாழ்க்கைகளை காண முடியும். If not, sometimes you can get tired. இல்லனா சில நேரத்துல சோர்வடைஞ்சிருவோம் பாருங்க. You will become vexed in life. வாழ்விலே ஒரு விருத்தி விடுகிறது. Because you'll be living for God, you'll love God, but sometimes it looks as if you don't prosper, but all the evil and the ungodly people are prospering and flourishing. ஏன்னா சில நேரத்துல நம்ம தேவனை நேசிக்கிறோமே, தேவனுடைய வாழ்க்கை தானே நம்ம வாழுகிறோம், ஆனா நம்ம முன்னேற்றம் மெதுவா வருது, ஆனாலும் துன்மார்க்கன் நல்லா வளரானே நம்ம ஒரு எண்ணம் வர தோண்டும். So you can get vexed in life. ஆகவே ஒரு வாழ்விலே நம்ம வாழ்வை பார்த்து சோர்வடையும் காலம் வரலாம். But when you understand God's word, you'll never get vexed in life. ஆனால் அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை அறிந்திருப்போம் என்றால் அந்த நேரத்தில் நமக்கு சோர்வு வராது பாருங்க. You will never grieve the sinner and the wicked and the evil people, even though they prosper and look so well in life. அவங்க துன்மார்க்கன் நல்லா செழித்து வந்தானோ அவனுடைய தங்கம் வெளியெல்லாம் பார்த்து நம்ம பொறாமை கொள்றது கிடையாது. You'll have a right perspective of life. இவன் வாழ்வை குறித்து சரியான கண்ணோட்டம் நம்ம வைத்திருப்போம். So I told you the two types of prosperity is one we can call prospering the world's way and the other is prospering God's way. ஆகவே இரண்டு வகையான செழிப்பு இருக்கிறது இந்த பூமியிலே. நாம் என்ன சொல்கிறோம்? உலக பிரகாரமாக செழிப்பது, இன்னொன்று தேவனுடைய வார்த்தையின்படி செழித்திருப்பது. So I began to show you what prospering the world's way means. ஆகவே நான் விவரித்து காண்பிக்க ஆரம்பித்தேன் உலக ரீதியிலே செழிப்பது என்றால் என்ன என்பது. It's talking about the ungodly person, the sinner, the evil or the wicked person. இந்த துன்மார்க்கன் பாவி உலகத்தில் இருக்கிற மனுஷனை குறித்து. And how he prospers and he increases in riches and wealth. எப்படி அவன் செழிக்கிறான், ஐஸ்வர்யமாகிறான் பணத்திலையும் பொருளையும் என்று. Now the Bible teaches that even the ungodly and the wicked and the evil people, even they prosper, they become very wealthy in this life. வேத வசனமும் போதிக்கிறது பாருங்க. துன்மார்க்கனும் இந்த உலகத்தில் செழிக்கிறான், நல்லா இருக்கிறான், எல்லாம் கிடைக்குது என்று தான். One example is Psalm 73 that we looked at. அதை நான் 73ஆம் சங்கீதம் ஒரு காரியத்திலே நாம போன வாரம் பார்த்தோம். How they keep increasing in wealth and riches. எப்படி துன்மார்க்கன் தன்னுடைய ஐஸ்வரியத்திலே பெருகுகிறான் என்பதை. It seems as if life is very well with them, they are enjoying life. ஏதோ அவன் பார்த்தா அவன் வாழ்விலே அனுபவிக்கிற மாதிரியும் அவன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதே. Looks as if they don't encounter or face any obstacles and challenges and problems in life. அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில ஏதோ கஷ்டம் வந்த மாதிரியும் தெரியல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். It looks as if they are really enjoying life more than you and me. என்ன சொல்ல போனா நம்ம உங்களையும் என்னையும் காட்டிலும் நல்ல வாழ்க்கை அனுபவிக்கிறது மாதிரி நமக்கு தோணலாம். All this is referring to the wicked person, the sinner, the ungodly person. இவை எல்லாமே குறிக்கிறது வந்து இந்த பாவி தேவனற்ற துன்மார்க்கன் பொல்லாதவனை குறித்தவை. But then I showed you how the prosperity, when it talks about the prosperity of the sinner, it talks about the prosperity that comes out of his self effort. ஆகவே வேதம் என்ன போதிக்கிறது என்றால் இந்த மாதிரி துன்மார்க்கனுக்கு வர்ற செழிப்பானது தன்னை சுயநலத்தை கொண்டதாய் இருக்கும். He has become wealthy and he has increased in riches because of his self effort. அதாவது அவன் செழிப்பாகிறான், அவன் பெருகிறான்னா அவனுடைய சுய முயற்சினாலே வரான் அப்படி. Because of his sweat and labor. அதாவது அவனுடைய வேர்வையிலும் அவனுடைய உழைப்பிலும் அவன் வருகிறான் முன்னுக்கு. Because of his smartness or shrewdness in business. அது சொல்லப்போனா அவனுடைய சாமர்த்தியம், அவனுடைய பித்தலாட்டத்தினால அவன் வரான் முன்னுக்கு. So I showed you how he produces prosperity in his life. ஆகவே அவனும் செழிப்பை உற்பத்தி பண்ணுகிறான். But then the Bible goes on to talk about the prosperity of the sinner. அதுக்கு பிற்பாடும் வேதாகமம் சொல்லி கொடுக்குது பாருங்க பாவியினுடைய செழிப்பு எப்படி இருக்கிறது என்று. And it says there that how his feet is upon slippery places. அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது அவன் கால் சறுக்கலான இடத்திலே நிற்கிறது என்று. That means even though he is rich and even though he is wealthy in life, but he is not firm in life. அதாவது அவன் பணக்காரனா இருந்தாலும் பெருகி நல்ல செழிப்பா இருந்தாலும்
அவனுடைய காலோ சறுக்கிற இடத்துல திடமா இல்லாமல் அப்படியே நிக்குது. He is not standing upon solid foundation. இன்னும் சொல்ல போனா நல்ல அஸ்திவாரத்துல அவன் வாழ்வு இல்ல. He is standing on a slippery place. அது வழுக்கு சறுக்கலான இடம் பாருங்க. That means- சறுக்கலான இடத்துல நிக்கிறான். That means any time, any moment he can slip and fall in life. அப்படி என்ன அர்த்தம் தெரியுங்களா? எந்த நேரமும் எந்த நிமிடமும் விழலாம். That is why the Bible says, in a moment, his prosperity brings him to ruin and destruction in life. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஒரு நிமிடத்திலே அந்த செழிப்பு அவனை அழித்து போய்விடுகிறது. Can you imagine that? In a moment, in just a day, the whole life is changed. They become nothing in life. யோசித்து பார்க்க முடிகிறதா? ஒரு நிமிடம் வேதம் சொல்லுகிறது, ஒரே நாளில அவன் செழிப்பு இல்லாமல் எல்லாமே இழந்து போய் நிற்கிறான். Why? ஏன்? Because that is not from God. ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வந்தவை அல்ல. It's come as a result of their self-effort and all those things. அவனுடைய உழைப்பு, அவனுடைய சுய தந்திரத்தினாலே பெற்றவையாச்சு. So that is why it says, in a moment, it brings destruction upon them. It ruins them. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது வார்த்தை பாருங்க, ஒரு நிமிடத்திலே அந்த செழிப்பு அவனை அழித்து விடும். So when the Bible talks how prosperity actually ruins and destroys people, it's talking about all those people who are sinners, who are ungodly. ஆகவே வேதாகமம் முழுவதும் பேசும்போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் செழிப்பு வந்து ஒருவனை கெடுக்குது அழிக்குது என்று சொல்லும் போதெல்லாம் அவை பாவியான துன்மார்க்கனை குறித்து சொல்லுகிற It காரியமாகும். always refers to people who choose money more than God. அது தேவனை விட பணத்தை தேர்ந்தெடுக்கிறார்களே முதலா என்று அவர்களை குறித்து பேசுகிறவை நம்மை அல்ல. Church has not understood that. இது சபை புரிந்து கொள்ளவில்லையே. They have read all passages of scripture like that, இந்த மாதிரியான வசனத்தை எல்லாம் படிச்சு and they took it பார்த்தாங்க. and applied to you and me. அதை எடுத்து பிரசங்கிமாங்க உங்களுக்கும் எனக்கும் போட்டு காமிச்சிட்டாங்க. They said prosperity will ruin you, it will destroy you. See all these people in the Bible, it ruined them and destroyed them. எடுத்து போட்டு சொல்லுவாங்க, பாருங்க ஐஸ்வர்யம் செழிப்பு வந்தா கெடுத்து போட்டுச்சு, பாருங்க உங்களையும் கெடுத்துரும் என்னையும் கெடுத்துரும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. That is why Christian people are poor. ஆகவே தான் இன்னைக்கு ஏழையா இருக்காங்க கிறிஸ்தவர்கள். They don't have anything in life. வாழ்வில ஒண்ணும் இல்லாம 90% of them have only Jesus, nothing else. 90% ஜனங்க கிறிஸ்தவ மக்கள் வந்து இயேசுவை மாத்திரமே வைத்திருக்கிறார்கள். So I'm showing you the difference between the world's prosperity and prospering God's way. ஆகவே தான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறேன். இந்த உலக ரீதியான செழிப்பு என்றால் என்ன, தேவ வகையான செழிப்பு So என்றால் they என்ன? follow the worldly principles, and through their hard work, through their sweat, through their sacrifice, they make their way prosperous in life. எப்படி உலக ரீதியான செழிப்பு அவங்க பெறாங்க? அவங்களுடைய சுய வேர்வை, சுய உழைப்பு, அவங்களோட தந்திரம், அவங்களுடைய திறமையில அவங்க முன்னுக்கு வராங்க. That is worldly prosperity. அது வந்து உலக செழிப்பு, உலக ரீதியான செழிப்பாகும். But we are talking about godly prosperity, prospering God's way, not the worldly way. ஆனா நாம பேசிக் கொண்டிருக்கிறதோ தேவ வகையான செழிப்பு, தேவனிடத்திலிருந்து வருகிற செழிப்பு. And that is where Proverbs 10:22 plays a vital role. அதிலே தானே இந்த வசனம் நீதிமொழிகள் 10:22 ரொம்ப முக்கியமான இடத்தை Here வகிக்கிறது. it brings out the difference between worldly prosperity and godly prosperity, prospering God's way. இது விளக்கி காண்பிக்கிறது பாருங்க, தேவ செழிப்பு என்றால் என்ன, உலக ரீதியான செழிப்பு என்றால் என்ன. And you must understand this difference very clearly. இந்த வித்தியாசத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். That is why we are going to expound this verse to you. ஏன்னா இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு தான், இவைகளை அடிப்படையாக கொண்டு தான் மேலே விவரிக்க போகிறேன். It begins like this. இப்படியாக ஆரம்பிக்கிறது. It says, the blessing of the Lord, it make it rich. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். Blessing of the Lord. கர்த்தரின் ஆசீர்வாதமே. I mean, see how he puts it. What a difference in the way he puts it. எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க வார்த்தை, எவ்வளவு வித்தியாசம், எப்படி எல்லாம் இருக்கு வார்த்தைகள் He's பாருங்க. talking about blessing, he's talking about prosperity, and he's talking about how it will make you rich in life, make you wealthy in life. எப்படி ஆசீர்வாதம் செழிப்பு எப்படி ஒருவரை ஐஸ்வர்யராக்குகிறது என்று சொல்லி கொடுக்குது பாருங்க. But then he says, this blessing that we are talking about, prosperity that we are talking about, is not a result of your sweat, your labor, your sacrifice, your hard work. No. அதுக்கு பிற்பாடு சொல்லுகிறார் பாருங்க, கூட்டி அதோட உன் வேதனையை கூட்டான்னா உங்களுடைய உழைப்பில் அதுல உங்களுடைய வேர்வையும் கிடையாது, உங்களோட திறமையும் கிடையாது. It has nothing to do about you, what you do and what you accomplish and achieve. இந்த ஆசீர்வாத ஐஸ்வரியத்துல தருகிற ஆசீர்வாதத்துல நம்மளுடைய காரியம் ஒரு பங்கு கிடையாது. Understand, this is the difference. இதுதான் வித்தியாசம் பாருங்க.
பாருங்க. This is, it says that the blessing of God. இது வந்து கர்த்தரின் ஆசீர்வாதம். This is not talking about your sweat, your labor and all those things, your smartness. It's talking about God's blessing upon your life. இது வந்து உங்க உழைப்போ உங்களுடைய திறமையோ உங்களுடைய வேர்வையோ கிடையாது, முற்றிலும் தேவனுடைய கர்த்தரை சார்ந்ததாகும். Now we don't understand that word blessing. பாருங்க, ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. But I'll show you what it means, what blessing means. ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று விளக்கி சொல்கிறேன் பாருங்க. Today let me just say something. Blessing means supernatural power or supernatural favor upon a person's life. ஆசீர்வாதம் என்றால் என்னன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது தான் ஆசீர்வாதம். That's what it's talking about. அதேதானே பேசுகிறேன். God's supernatural power, God's supernatural favor upon your life that causes you to be blessed and abound in life. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய தயவு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அதான் ஆசீர்வாதம் என்றாலே. But what does he mean, when he says the blessing of the Lord? கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? See, one thing he's telling here is that God is the source of every blessing that we இது receive. என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு காரியம், கர்த்தர் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வரியத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறார். You must be very clear in your understanding where all good things come from. பாருங்க, இதிலே நாம் தெளிவா இருக்க வேண்டும். எல்லாம் நல்ல காரியம்லாம் எங்கிருந்து வருதுன்னு மட்டும். And where all the bad things and evil things come from. அதுவும் இல்லாம எங்கெல்லாம் பொல்லாத காரியம் தீமை வருகிறது என்றும் நாம் தெளிவா அறிஞ்சுக்கணும். Our people don't know the difference sometimes. கிறிஸ்தவ மக்கள் இதுக்கே ஒரு வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. They think all the bad thing comes from God and all the good things comes from the devil, என்ன Satan. நினைக்கிறாங்க கிறிஸ்தவ ஜனங்க பாருங்க, வினோதமா எல்லா நல்லதெல்லாம் பிசாசு கொடுக்கறான்ற மாதிரியும் எல்லா கெட்டதெல்லாம் தேவன் கொடுக்கிற மாதிரி. They look at sickness and disease and poverty and they think all these things comes from God. God is the one who makes people poor and makes people sick. பாருங்க, எல்லா வியாதி, நோய், தரித்திரம், ஏழை எல்லாம் பார்த்துட்டு இதுதான் கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார் நினைச்சிட்டு இருக்காங்க. And they look at the devil and they think prosperity comes from him, from the devil. அது இல்லாம பிசாசை பார்த்துட்டு இவன்தான் ஐஸ்வரியத்தை கொடுக்கறவன், இவன்தான் ஐஸ்வரியத்தை கொடுக்கறவன். They've got it all mixed up. எல்லாம் தலைகளா குழப்பம். You must be very clear in your mind where good things come from and where every bad and evil things come from. நாம தெளிவா இருக்கணும் புத்தியில. நல்லதெல்லாம் எங்க இருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து. எல்லாம் தீமை எல்லாம் பிசாசிலிருந்து வருகிறது. God is a good God. தேவன் நல்ல தேவன். He cannot think evil, he cannot create evil, he cannot do anything evil. அவர் தீமையை யோசிக்கவே மாட்டாரு. அவர் தீமையும் அவர் கொடுக்கிறவரும் கிடையாது. That is why the Bible says every good thing, every good gift in life comes from God. ஆகவே தான் வேதம் தெளிவாய் போடுகிறது, எல்லா நன்மையான ஈவுகளும் பிதாவினிடத்திலிருந்து வருகிறவை என்று. Every bad and evil thing comes from the devil. எல்லா தீமையானது பிசாசுகிட்ட இருந்து வர்றவை. So when it talks about prosperity here, he wants you to understand where it comes from. What is the source of our ஆகவே prosperity? இந்த செழிப்பு, ஐஸ்வர்யம் என்று வரும் பொழுதும் இது எங்கிருந்து வருகிறது என்று தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. Who is the source of our prosperity? நம்மளுடைய செழிப்பினுடைய ஆதாரம் யார்? Wealth and riches and silver and gold and rubies and all these precious stones, who does it belong to in this world? இந்த உலகத்தில் இருக்கிற தங்கம், வெள்ளி, பொன்னு, வைரம், வைடூரியம், பவளம் எல்லாம் யாருடையது? எங்கிருந்து வருகிறது? That is why I told you we need to understand this verse correctly. ஆகவே தான் இந்த வார்த்தையை, வசனத்தை நாம் சரியாக புரிந்து இருக்க வேண்டும். So when he says the blessing of the Lord, he is talking about the source of our wealth and riches. இங்க கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றால் அந்த செழிப்பினுடைய, ஐஸ்வரியத்தினுடைய ஆதாரத்தை சொல்லுகிறதா இருக்கிறது அந்த So வசனம். I want to show you that wealth and riches comes from God. It flows from him. இந்த செழிப்பும் ஐஸ்வரியமும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பாய்கிறது. He is the one who created all the wealth and all the riches and everything. Everything belongs to him. எல்லா செழிப்பும், எல்லா ஐஸ்வரியத்தையும், எல்லா நன்மையும் அவர்தான் சிருஷ்டித்து படைத்து வைத்திருக்கிறார். God is the source of everything. He is the one who created this whole universe. அவர்தான் இவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த உலகத்தின் அண்ணா சரசங்களையும் உருவாக்கினவர் அவர்தானே. So the one who creates is the one who owns everything. சிருஷ்டித்தவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். அவருடையது எல்லாம். You agree with that? நீங்க ஒத்துக்கிறீங்க The இல்லையா? one who creates is the one who owns. பாருங்க, யார் எஜமான்? சிருஷ்டிக்கிறவர் தானே எஜமான். So he is the one who created the silver, the gold and all the precious stones and wealth and riches. ஆகவே அவர்தானே தங்கம், வெள்ளி,
செழிப்பு மற்ற காரியத்தை எல்லா ஐஸ்வர்யத்தெல்லாம் உருவாக்கினவர். That is why he says the blessing of the Lord. That means he wants us to recognize from where these blessings come. ஆகவே தான் இந்த ஐஸ்வர்யம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ற ஆதாரத்தை. It doesn't come from Satan, my friend, the devil. இது பிசாசு சத்துருவின் இடத்திலிருந்து வருகிறவை அல்ல. You got to understand his character very well. அவனுடைய புத்தியை நாம சரியா புரிஞ்சுக்கணும். From the beginning he's a thief, it says there. ஆதியிலிருந்து அவன் பொய்யனும். He's not a giver, he's a taker. அவன் திருடுகிறவனுமாய் இருக்கிறான். He's a liar. அவன் பொய்யன். He's a father of lies. அவன் பொய்க்கு பிதா. He's in the business of stealing, killing and destroying and ruining people. அவன் வந்து ஜனங்களை கொல்லுகிறவனும் திருடுகிறவனும் அழிக்கிறவன் அவன். He is in the business of inflicting poverty upon people. ஜனங்க மேல தரித்திரத்தை போடுறவன் அவன். You remember the case of Job? யோபு விஷயத்தை தெரியுமா? Even his wife said, why don't you just simply curse God and die? அவன் மனைவியே சொல்றாங்க பாருங்க, நீ தேவனை சபிச்சிட்டு நீ செத்து போன்னு. This is what his wife said. அப்படியே சொல்லுச்சு மனைவி. Why are you suffering so much? Why don't you just curse him and die? Finished. ஏன் இவ்ளோ வாழ்வுல உனக்கு கஷ்டம்? நல்லா திட்டிட்டு தேவனை செத்து போன்னா. But he did not do that. சொல்லலையே அவன். See, the devil, Satan, is in the business of inflicting people with sickness and disease and poverty and all these things. அதுல நம்ம தெளிவா தெரிய வருகிறது, பிசாசு தான் ஒருவனை வியாதிக்குள்ளாக ஆக்கி கஷ்டப்படுத்தி தரித்திரத்தை போடுகிறவன் அவன்தான் என்று. His business is to destroy humanity. மனித குலத்தை அழிக்கிற வேலை பிசாசு. He is God's enemy. அவன் தேவனுக்கு விரோதி. That is why he hates you and me. ஆகவே தான் அவன் உங்களை என்னைய வெறுக்கிறவன். He is jealous of us. நம்மள கண்டா அவனுக்கு பொறாமை. He cannot enjoy the things that we enjoy. நாம அனுபவிக்கிற காரியத்தை அவனால அனுபவிக்க முடியல என்ற பொறாமை. So he tries to ruin and thwart the plans and purposes of God. ஆகவே தான் தேவனுடைய திட்டத்தின் நோக்கத்தையும் அழித்து போட வருகிறவன். So he never blesses anyone. ஆகவே அவன் வந்து யாரையும் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. It surprises me when people tell me that the devil blesses you. ஆகவே தான் ஜனங்க வந்து பிசாசு தான் ஆசீர்வாதம் கொடுக்கறானா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. Some people use the temptation of Jesus. இன்னும் சொல்ல போனா சில கிறிஸ்தவங்க இந்த இயேசு கிறிஸ்து ஊடாக சென்று சோதனை எடுத்துக்குவாங்க. They say, see, the devil said all this belongs to me, all everything belongs to me. I'll give it to you if you fall down and worship me. வந்து பாரு இயேசுவிலே பிசாசு வந்து இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னானே. While that was after Adam sinned. அது ஆதாம் பாவத்தின் நிமித்தம் தான் அவன் செஞ்சது. God gave it to Adam first. முதல்ல ஆதாம் இடத்துல தான் தேவன் கொடுத்தாரு. Through sin Adam lost it. He handed over everything to Satan. ஆதாம் பாவம் செஞ்சதுனால அவன் தான் கொடுத்துட்டான் பிசாசு கிட்ட. That is why Jesus came into the world. அதுக்கு தான வந்தார் இயேசுவானவர். To destroy him and his works over our lives. நம்ம வாழ்விலே இருக்கிற அவன் கிரியைகளை அழித்து ஒண்ணுமில்லாமலாக்க. Took back everything that belonged to him. அவன் கிட்ட கொடுக்கப்பட்டதெல்லாம் எடுத்துட்டாரே, உறிஞ்சு போட்டுட்டார். And he has given it to you and me now. அதை எடுத்து நம்ம கிட்ட திருப்பி உங்களுக்கு எனக்கு So the wealth of the world belongs to God. He is the source of all wealth and riches. ஆகவே இந்த உலகத்தினுடைய ஆதாரம் காரியம் படைப்பு எல்லாமே அவனிடமிருந்து வருகிறவை. He is the creator of all these riches and wealth. இந்த ஐஸ்வர்யம் சம்பத்து எல்லாத்துக்குமே உரிமையாளர் அவர்தான். So that is what Proverbs tells us, that God is the source of our wealth and riches. ஆகவே நீதிமொழிகள் இதுதான் சொல்கிறது, நம்முடைய ஐஸ்வர்யம் செழிப்புக்கு ஆதாரம் கர்த்தர் என்பது. Not Satan or the devil, it's from God. பிசாசல்ல, விரோதி சத்ரு கிடையாது, தேவன் தான் நம்ம ஐஸ்வர்யத்தை. Now in Ephesians chapter 1 verse 3, எபேசியர் 1:3 இவ்விதமாக சொல்கிறது. Paul says that blessed be God the Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in the heavenly places. என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed be God, he says, the Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in the heavenly places in Christ Jesus. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Now if you have a good reference Bible, you will find that spiritual blessings will be in italics. அங்க வந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்பது ஆங்கில வேதாகமத்திலே italic language இப்படி சாய்வா எழுதப்பட்டிருக்கும். When you find something that is in italics, that means it's not in the original text. அது இந்த மாதிரி italicல எழுதி இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, சாய்வா
அது வந்து மூல பாஷையில அந்த வார்த்தை இல்ல, வேற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். And not only that, many people when they read this, they think that God is talking here only about spiritual blessings. அது மட்டும் இல்லாம ஜனங்க என்ன சொல்வாங்க, இது தேவன் பேசுகிறது வந்து வெறும் ஆவிக்குரிய காரியம் என்று. See, even today there are many preachers think that God cares only for the spiritual aspect of our life. இன்னைக்கு நினைக்கிறாங்க ஜனங்க, தேவனானவர் வெறும் நம்ம ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதத்தின் மேலே மட்டுமே அக்கறையா இருக்கிறார் என்றும். They think that he is not concerned about the other aspects, especially when it comes to the financial and material aspect. அது இல்லாம ஜனங்க யோசிக்கிறாங்க, தேவன் வந்து மற்ற பகுதியில நம்ம ஆசீர்வாதத்துல அக்கறையா இருக்கிறது இல்லை, முக்கால் சொல்ல போனா பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் அவர் அவ்வளவா அக்கறை செலுத்துகிறது இல்லை என்று நினைக்கிறார்கள். I want to show you that God cares for every aspect of your life. நான் காண்பிக்கிறேன் பாருங்கள், தேவனானவர் நம்ம வாழ்வின் எல்லா பகுதியிலும் அக்கறை உள்ளவர். Jesus said, I am come that you may have life and you may have it in all abundance and fullness. என்ன சொன்னார்? இயேசு நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண அடைவும் வந்தேன் என்றாரே. Abundant life means fullness of life, completeness of life. பரிபூரண ஜீவன் என்றால் வாழ்வின் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதம் தானே. See, our people just spiritualize everything. எல்லாத்தையும் நம்ம கிறிஸ்தவங்க எல்லா ஆவிக்குரிய காரியத்திலே யோசிச்சுட்டு So they போயிடுறாங்க. think God only cares for your spiritual life and the spiritual gifts and the spiritual blessings. என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் தேவன் அக்கறை, நம்மளுடைய வரங்கள் ஆவிக்குரிய ஜீவனை குறித்து தான் தேவன் அக்கறை உள்ளவர் என்று He's யோசிக்கிறாங்க. never concerned about our financial and material needs. நம்மளுடைய பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் குறித்து அவருக்கு அக்கறை அவ்வளவா கிடையாது என்று நினைக்கிறார்கள். I want to show you this morning that God is concerned and God does care for every aspect of your life, including financial and material நான் இன்னைக்கு needs. காண்பிக்க போகிறேன் பாருங்கள், தேவனானவர் நம்மளுடைய வாழ்வின் எல்லா பகுதியின் மேலும் அக்கறை உள்ளவர். நல்லா இருக்கணும், இன்னும் சொல்ல போனா பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் கூட. Not just a spiritual. வெறும் ஆவிக்குரிய காரியம் என்று மட்டுமல்ல. Man is not just a spiritual being. பாருங்கள், மனுஷன் வந்து வெறும் ஆவி உடையவன் மட்டும் இல்ல அவனுக்கு. You're not just a spirit being. நீங்க வந்து ஆவியாவா மட்டுமா இருக்கிறீங்க. No, you have a soul, you have a mind. உங்களுக்கு ஆத்துமா சிந்தனை இருக்கிறதே. And you have a body also. அதெல்லாம் உங்களுக்கு சரீரமும் Man is கொடுக்கப்பட்டிருக்கிறது. spirit, soul and body, not just spirit. ஆகவே மனிதன் ஆவி ஆத்துமா சரீரம் உடையவனாய் So இருக்கிறான். God cares for your spirit, He cares for your soul, He cares for your body. ஆகவே தேவனானவர் உங்கள் ஆவியின் மேல் அக்கறை, உங்கள் ஆத்துமாவின் மேலும் அக்கறை, உங்கள் சரீரத்தின் மேலும் அக்கறை உள்ளவர். He cares for the work of your hands, உங்கள் கையிட்டு செய்கிற காரியத்திலேயும் அவர் ஆசீர்வாதத்தை cares கொடுக்கிறார். for your family, உங்களுடைய குடும்பத்தை குறித்து விசாரிக்கிறார். cares for your business. உங்களுடைய வியாபாரத்திலே அக்கறை உள்ளவராய் See, இருக்கிறார். God is interested in every aspect of your life, not just the spiritual aspect. ஆகவே தேவனானவர் வெறும் ஆவிக்குரிய வாழ்விலே மட்டும் அக்கறை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் எல்லா பகுதியிலும் அக்கறை He காண்பிக்கிறார். cares and He wants you to enjoy your marriage life. உங்க குடும்ப வாழ்விலும் நல்லா இருக்க வேண்டும் என்று அக்கறை உள்ளவர். He cares about your children. உங்க குழந்தைகளை பத்தி அக்கறை உள்ளவர். I don't know how come preachers think that God cares only for the spiritual aspect. ஆகவே எப்படிதான் பிரசங்கியாங்களும் ஜனங்க சொல்றாங்க தெரியல, தேவன் வெறும் ஆவிக்குரியதை மட்டும் ரொம்ப முக்கியம் கொடுக்கறாருன்னு. Sometimes we lose all common sense, I think. சில நேரத்துல கிறிஸ்துவ ஆயிடணும்னு நம்மளுடைய பொது அறிவியே விட்டுறோம். Think practically, my friend. நான் நடைமுறையில யோசிச்சு பாருங்களேன். What will be the use of all these spiritual blessings when you live in sickness and disease? நீ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இருந்துகிட்டே வியாதி நோயில வாழ்ந்திருந்தா என்ன ஆகும்? You live in poverty, lack and want. தரித்திரத்திலையும் குறைவிலையும் தேவையிலையும் வாழ்ந்தா, You don't have food to eat, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, proper clothes to wear. நல்ல உடை இல்ல போட்டுக்கிறதுக்கு, You don't have a house to live in. நல்ல வீடு இல்ல வாழ்றதுக்குனா. See, what will the use of all the spiritual blessings be when if you don't have the financial and the material blessings with it? பாருங்க, பண விஷயத்திலையும் பொருளாதாரத்திலையும் இந்த உலக ஆசீர்வாதம் இல்லாம வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா என்ன கதியா இருக்கும்? I'll tell you, if you don't have money and if you suffer and inflict with sickness and disease, we will all want to curse God actually. நான் சொல்லுகிறேன் பாருங்க, நமக்கு பணம் இல்லாம பற்றாக்குறையில வியாதி நோயில இருந்தா முக்காவாசி கிறிஸ்தவங்க திட்டுடுவோம் கடவுளை. Sometimes when we encounter a small problem, we get angry with God. சின்ன பிரச்சனை வந்தாலே தேவன் மேல கேள்வி கேட்கிறோம். Just imagine if you are in that condition, then what you will do. அப்படினா நமக்கு வியாதியும் தரித்திரம் இருந்தா என்ன கதியா இருக்கும்? I want to show you that God is concerned about every single aspect of your life. ஆகவே தேவனானவர் உங்க வாழ்வின் எல்லா சின்ன பகுதியிலும் அக்கறை உள்ளவர் என்பதை He காண்பிக்கிறார். wants you to be blessed in every aspect. வாழ்வின் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறார். But He starts with the spiritual. He starts dealing with the heart from the inside. ஆகவே தான் ஆரம்பிக்கும் பொழுது
இவைகளுக்கெல்லாமே ஆரம்பம் இருதயம் ஆவியிலே ஆரம்பிக்கிறார். See, the heart or the spirit is the central most important part of man. பாருங்கள், மனிதனுடைய மைய பகுதி ஆவி. That is the centrality of man. அதுதான் மனிதனுடைய மைய பகுதி. So he begins here by changing your heart. ஆகவேதான் தேவன் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கிறார், But then he இதயத்தை மாற்றுவதன் மூலமாக. But then he doesn't stop there. அதோடு நிறுத்துறது இல்லையே. Then it begins to affect your mind, the way you think and see things. அப்புறம் ஆத்துமால வந்து சிந்தனை, நீங்க சிந்திக்கிற விதத்தை மாத்துற, அதிலே காரியங்களை செயல்படுத்துகிறார். That is why before you get saved, you hate God, hate church, hate the Bible. ஆகவேதான் பாருங்க, முன்னாடி ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்பாக ஆண்டவரை வெறுத்தோம், சபையை வெறுத்தோம், பைபிளை தூக்கத்தில்லை. But after you get saved, something happens. You begin to love God, you begin to love church, you begin to love the Bible. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க, நம்ம தேவனை நேசிக்கிறோம், சபையை நேசிக்கிறோம், வசனத்தை நேசிக்கிறோம். Changes the heart, changes the mind, இருதயத்தை மாத்தினாரு, சிந்தனையை மாத்தினாரு, affects our body, நம்ம சரீரத்தையும் மாத்திக்கிறார். and then he begins to permeate every aspect of our life. அப்புறம் நம்மளுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலுமே மாற்றம். See, people don't understand this, that God is interested in every single aspect of your life. பாருங்க, ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலுமே தேவன் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். People think that he only cares for the spiritual and not for the financial and material. ஆவியில மட்டும்தான் அக்கறை உள்ளவர், பண விஷயம் இல்லை என்று நினைக்கிறார்கள். If you go to Genesis chapter 2, இரண்டாம் அதிகாரம் ஆதியாகமத்திலே போய் பார்ப்போம் என்றால் verse 11 and 12. 11-12 வசனத்திலே, Genesis chapter 2, ஆதியாகமம் 2:11, verse 11 and 12. The name of the first is Pishon, and it is the one on the outskirts, and the whole land of Havilah, where there is gold, and the gold of that land is good. Bdellium and onyx stones are there. 11 and 12. 11 வசனம் 12 வசனம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. Now in Genesis chapter 1 and 2 we have the account of creation. பாருங்கள், 1ஆம் அதிகாரத்திலே சிருஷ்டிப்பினுடைய காரியங்களை விளக்கப்பட்டிருக்கின்றன. In the very first 2 chapters itself you'll find what a wonderful God we have. அந்த முதல் 2 அதிகாரத்திலே நம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிய வருகிறோம். Before he ever created man, he created all these things that man would ever need in life. வாழ்க்கையிலே மனுஷன் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாகவே மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் அவர் யோசித்தார். He thought about everything that man would need, and he already created those things and provided those things for mankind. பாருங்கள், மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடி யோசித்து சிருஷ்டித்து அப்புறமா தான் மனுஷனை உருவாக்கினார். So not only food he created there, ஆகவே அவர் ஆகாரத்தை மட்டும் சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, every tree was for food. He says you can partake everything that you want here. என்ன சொன்னார்? எல்லா மரமும் உனக்கு கனியை கொடுக்கும், எல்லாவற்றிலும் நீ புசிக்கலாம். And you'll find that he also put rivers there, 4 rivers there. ஆகவே அது மட்டும் இல்லாமல் ஆறுகள் பாய்கிறது பாருங்க. Then it also talks about gold here, and he says the gold is very good there. அது இல்லாம இங்க அந்த ஆத்து ஓரத்துல இருக்கிற, ஆற்றின் ஓரத்துல இருக்கிற பொன்னை பத்தி சொல்றாரு. Better than the Dubai gold. அதன் பொன் நல்லது என்று சொல்றாரு. And all precious stones. அர்த்தம் துபாயில இருக்கிற தங்கத்தை காட்டிலும் நல்லது அது. And all the precious stones he created. அது இல்லாமல் அநேக கற்கள், விலையேற கற்களையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். Now who created all these things? இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது யார்? God created the gold, the silver, and all these precious stones he created it. கர்த்தர் தங்கம், வெள்ளி, பொன், வைரம் எல்லாவற்றையும் My சிருஷ்டித்திருக்கிறார். question is, for who did he create all these things? எனக்கு என்ன கேள்வி, இதெல்லாம் யாருக்கு படைச்சார்? Did he create it for the monkey or chimpanzee? இங்க இருக்கிற குரங்குகளுக்கு படைச்சு வச்சாரா? Are chimpanzees buying gold and wearing gold and using gold? இந்த குரங்கு தான் தங்கத்தை வாங்கி மாட்டிக்குதா? Does it know the value of gold and all these precious stones? தங்கத்து வைரத்தோட மதிப்பு தான் குரங்குகளுக்கு தெரியுமா? No, my friend, he created for you and me. இல்ல நண்பர்களே, அவைகள் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் என்று சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். That is why man goes after these things. ஆகவேதான் பாருங்க, மனுஷன் இவைகளை தேடி போகிறான். See, initially only Indians went after gold. முதல்ல ஆதியில பார்த்தோம்னா இந்தியர்கள் தான் நிறைய தங்கத்தை மாட்டிட்டு But இருந்தாங்க. today, all over the world, people are going after gold. இப்போ உலக ரீதியில எல்லாரும் வாங்கி மாட்டிக்கிறாங்க தங்கத்தை. That is why prices are higher. அதனால தான் தங்க விலை உயர்வு. See, God created for you and me. பாருங்கள், இவையெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் என்று சிருஷ்டித்து வைத்திருக்கிறார்.
இருக்கிறார். is not against all these material, wealth and blessings. He's not against these things. இந்த மாதிரியான பொருள்கள், காரியங்கள், ஆசீர்வாதத்துக்கெல்லாம் தேவன் விரோதமானவர் கிடையாது. I mean, he's a big God, my friend. He's not, a narrow-minded God like you and me sometimes. அதாவது தேவனானவர் பெரிய தேவன். அவர் வந்து இந்த சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அக்கறை அப்படி கஞ்ச பிசாசித்தனம் பண்ண மாட்டாரு. We are narrow-minded. நாம தான் குறுகின மனம் உள்ளவங்க. So we try to reduce God to our thinking. நாம என்ன பண்றோம்? தேவனை கொண்டு வந்து நம்ம என்ன குறுகளுக்குள்ள வச்சு அவரை பார்க்கிறோம். That is why he says, your thoughts are not my thoughts. My thoughts are far higher than yours. இப்படி யோசிக்கிறவங்களுக்கு தான் சொல்றார் பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் மேலானவை என்று சொன்னார். Far higher than yours. உங்க நினைவுகளை காட்டிலும் மேலான நினைவுகள் என்றார். God's thinking is totally different. அவருடைய எண்ணமே வித்தியாசமா ஓடுது. He is not narrow-minded person. அவர் குறுகிய மனது உடையவர் கிடையாது. So he is the one who thought about all these things and put all these things for you and me that we will enjoy. ஆகவே அவர்தான் இவைகள் அனைத்தையும் போட்டு வச்சார். எதுக்கு? உங்களுக்காகவும் எனக்காகவும். See, God cares for the material needs of mankind. பாருங்கள், மனிதனுடைய பொருளாதார காரியத்திலும் தேவன் அக்கறை உள்ளவராய் He is இருக்கிறார். not against material possessions. ஆகவே பொருளாதாரத்தை உடையவராய் இருப்பதிலே அவர் The கோபப்படுறவர். whole universe was created for man. எல்லாம் முழு உலகமே மனிதனுக்கு என்று சிருஷ்டித்து வைத்திருக்கிறாரே. If you ask people today, they will say that is absolutely too much. Observe that is. அது ஜனங்கிட்ட சொல்லி பாருங்க, இதெல்லாம் சும்மா நம்ப முடியாத காரியத்தை பேசிட்டு வளராதீங்கன்னு. But the whole universe was created for man. ஆனா நான் சொல்றேன், முழு உலகமே மனிதனுக்காக தான் Man சிருஷ்டிக்கப்பட்டது. was created for God. ஆனால் மனிதனோ தேவனுக்கென்றே So சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். we see here in the very beginning that God is the one who cares for our material needs, and he has already made provision for the material needs. ஆகவே ஆதியிலே நாம காண்கிறோம் எப்படி தேவன் பொருளாதாரத்திலே அக்கறை உள்ளவராய் பொருளாதாரத்திலே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் நமக்கு என்பதை. He is the one who created the gold and the rubies and the silver and all these things there and put it there for you and me. அவர்தானே பொன்னு, கோமேதகம், கற்கள் எல்லாத்தையும் அவர்தானே போட்டு வச்சிருக்கிறார் பூமியிலே நமக்காக. In Haggai chapter 2 verse 8, அங்க ஆகாய் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. he says, the silver and the gold is mine. பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொல்கிறார். It's mine. It belongs to me. என்னுடையது என்றார். Why it belongs to him? Because he is the one who created all these things. பூமியில இருக்க பொன்னு வெள்ளி என்னுடையது நீ ஏன் சொல்றாரு? ஏன்னா அவர்தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். Understand? So God is the source. Whoever creates is the source. He is the one who owns it. புரிகிறது இல்லீங்களா? அவர்தான் சிருஷ்டித்தார், அவர்தான் உருவாக்கினார். அதனால அவருடையது எல்லாம். But who did he create it for? ஆனால் அவைகளை எதுக்காக அவர் உருவாக்கினார்? For you and me to enjoy in அது life. இருக்கிறதினோட நோக்கம் எதுக்கு? நீங்களும் நானும் அனுபவிக்கதானே. See, people think that God does not care about the financial and the material aspect of our lives. ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம பண விஷயத்தையும் பொருளாதாரத்தின் மேலே கர்த்தருக்கு அக்கறை இல்லை என்று. But I tell you, God does care about it, my நான் friend. சொல்கிறேன் நண்பர்களே, தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். God knows very well that unless you are financially and materially well in this life, people will respect you. தேவனுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்தவ மக்கள் நாம் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் நல்லா இருந்தால்தான் ஜனங்க நம்மளை கண்ணெடுத்து பாப்பாங்கன்னு. You know it very well. அது உங்களுக்கே தெரியும். If you are poor, நீங்க ஏழையா இருந்தீங்கன்னா nobody will respect you. யாரும் மதிக்க மாட்டாங்க. Unless you are financially blessed, people will respect you in this பண place. விஷயத்துல பணம் இருந்தாதான் ஜனங்க மதிப்பே. God respects you. ஆனா தேவன் மதிக்கிறவர். God honors you. நம்மை கனப்படுத்துகிறவர். And he wants people to respect you and honor you, my அதே friend. மாதிரி ஜனங்களும் அவரை மதித்து கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். That is why he wants you to be blessed financially. ஆகவே தான் பண விஷயத்திலும் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று See, விரும்புகிறார். God cares about the financial life. பாருங்கள், பண விஷயத்திலும் அவர் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He doesn't say, no, I blessed you with all the spiritual blessings, be content, be happy with that. இல்ல இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிச்சிருக்கேன், நீ இதே போதும் என்ற மனதோட இருன்னு சொல்லலையே. He knows without financial blessings and material blessings, you cannot be happy in life. அவருக்கு நல்லா தெரியும், பணமும் பொருளாதாரத்திலும் ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம்னு அவருக்கு நல்லா தெரியும். Some people simply talk, this will go on television. So சில they பேர் just simply talk certain things, that's all. சில காரணங்கள ஜனங்க சும்மா பேசி மட்டும் திரிவாங்க. எதுமே வேண்டாம் பாஸ்டர், இயேசு மட்டும் போதும். They'll say, well, if you say that, then I'll take away everything and let me see how you will be in life. அப்படி சொல்லுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் எடுத்துறேன், அப்புறம் எப்படி நீங்க உணர்வீங்கன்னு பாருங்க. Let me see if you can live 24 hours without money. 24 மணி நேரம் பணம் இல்லாம இருங்களேன். For such people must take away all money. இப்படி பேசுறாங்களே, அவங்க கூட
வந்து எடுத்துடணும் எல்லாத்தையும். So they cannot even buy water and food. அதுல வச்சு தண்ணி கூட வாங்க முடியாம சாப்பாடு வாங்க முடியாம தவிப்பாங்க. When you do that, then they will understand the importance and the value of money in this world. அப்படி பண்ணாதான் இந்த பூமியில இருக்க பணத்தினுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியும். See, God knows money is important. That is why He wants you to have it in abundance. தேவனுக்கு தெரியும் மதிப்பென்ன பணத்தினுடைய மதிப்பு. ஆகவே தான் தேவன் விரும்புகிறார் நாம் பணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். Sometimes preachers don't understand. அவ்வளோ தேவையா? பிரசங்கிமார்ங்க சொல்வாங்க சின்னத்துல பாருங்க இப்படி. போதுமான அளவு இருந்தா பத்தாதா? If you just have enough is not sufficient. Why do you want abundance, overflowing? ஏன் இருக்கிறது போதாதா? இன்னும் ஓடணுமா? நிறைய வேணுமா உங்களுக்கு? Well, they don't understand the heart and the mind of God. தேவனுடைய இருதயத்தை சிந்தனையும் அறியாத பிரசங்கிமார்கள். God knows more better than you and me, my friend. நீங்க என்னையும் காட்டிலும் அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார் கர்த்தர். God is always right. கர்த்தர் எப்பொழுதுமே சரியா செய்கிறவர். He wants us to have abundance because He knows better that we need it. அதான் நம்மை காட்டிலும் அவர் தான் அதிகமா நம்ம வச்சிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அவர் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் காரியங்களை. Now we will say போதும். இப்போ சொல்லலாம் நீங்க போதும் ஆண்டவரேன்னு. Next morning we'll say ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கூட. Installments. We are always used to installments. இன்னைக்கு போதும் ஆண்டவரே சொல்லிட்டு நாளை காலையில நினைச்சுட்டு இன்னும் தாங்க ஆண்டவரே பத்தலன்னுவோம். But God is not used to installments. இந்த தவணை முறையில கேட்டுக்கிறாள். ஆனா கர்த்தர் அப்படியே அல்ல. He says மொத்தமா வெச்சுக்கோ. Keep it. Don't come to me simply in installments. I'll give you enough. எல்லாம் வெச்சுக்கோ போதுமானது மேல வெச்சுக்கோன்றாரு. God cares for your financial life, my friend. பண விஷயத்திலும் தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். And that is why I am preaching and teaching you these things. ஆகவே தான் இவைகளை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், போதிக்கிறேன். I want you to be blessed in life. வாழ்விலே நீங்கள் நல்ல ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். Be a somebody in life. வாழ்விலே சிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். Don't just be a religious person who goes to church and hallelujah, praise the Lord and stotram and all these ஏதோ things. சபைக்கு போனோமா வந்தோமா ஹalleluya கத்தணும் சும்மா praise the Lord சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது. Christianity is not that, my friend. கிறிஸ்தவம் என்பது அதுவல்ல நண்பர்களே. Over the years they think Christianity is just hallelujah, stotram, praise the Lord, that's all they think. இதுதான் கிறிஸ்தவம் என்றாங்க பாருங்க. கிறிஸ்தவனா praise the Lord சொல்லணும், ஹalleluya சொல்லணும். No, Christian life is a life that is living like Jesus on this earth. இல்ல கிறிஸ்தவ வாழ்வு என்பது இயேசுவை போல வாழ்ற வாழ்க்கை. Living in authority, living in power, living in the blessings of God. வல்லமையிலே அதிகாரத்திலே செழிப்பின் ஆசீர்வாதத்திலே வாழ்றதுதான். Living in the abundance of God. தேவனுடைய சம்பூர்ணத்தினால் நிறைக்கப்பட்ட வாழ்க்கை தான். Reflecting God here on this earth. பூமியிலே தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக தானே வாழணும். It's a life of excellence. சிறந்த வாழ்வு இது. That is Christian living, my friend. அதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று. Turn with me to Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Matthew chapter 6. மத்தேயு 6. I want to show you today that God cares even for the financial and material aspect. நான் காண்பிக்க போகிறேன் பண விஷயத்திலும் தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், பொருளாதாரத்திலும் எப்படி இருக்கிறார் என்பதை தான். Verse 25. 25ஆம் வசனம். Therefore I say to you, do not worry about your life and what you will eat or what you will drink, and about your body and what you will wear. Is life not more than food and the body more than clothing? ஆகையால் 25லிருந்து பாருங்க 6ஆம் அதிகாரம் மத்தேயு. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று saying சொல்லுகிறேன். Don't worry, don't be anxious, don't fret about these things. பாருங்கள் இவைகளை குறித்து கவலைப்படாதீங்க, ரொம்ப வசனமா இருக்காதீங்கன்னு சொல்றாரு பாருங்க. Look at the birds of the air, for they neither sow nor reap nor gather from barns, yet your heavenly Father feeds them. Are you not of more value than them? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் முடியை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சிகள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Which of you by worrying can add 1 cubit to his stature? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? So why do you worry about clothing? And consider, he says, the lilies of the valley and how they grow, and neither they toil nor spin. உனக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன?
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. And yet I say to you that Solomon in all of his glory will not be arrayed for the one of these, like one of these. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். Now if God so clothes the grass of the field which is today and not tomorrow, and tomorrow which is thrown in the oven, will he not much more clothe you, O you of little faith? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் நிவேதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Therefore do not worry, saying, what shall we eat, what shall we drink, or what shall we wear? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். For after all these things the Gentiles seek, but your heavenly Father knows that you have need of these things. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Now when he says here things, what is he talking about? What things is he talking about? இவைகள் பொருட்கள் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் எதை குறித்து பேசுகிறார்? Saying don't worry, don't be anxious, don't fret, don't go after these things. பாருங்கள், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இதுவிலே நாடி போகாதீங்கன்னு எதை குறித்து சொல்கிறார்? What things is he talking about? எந்த பொருளை குறித்து சொல்கிறார்? Is he talking about spiritual blessings here? இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமான காரியங்களா? Because people think that God only cares for the spiritual life. ஏன்னா ஜனங்க சொல்றாங்களே ஆவிக்குரிய காரியத்துல மட்டும் தான் தேவன் அக்கறை உள்ளவர் என்று. So what things is he talking about here? இங்க எந்த மாதிரியான காரியங்களை குறித்து சொல்கிறார்? I tell you, the things that he's talking about here is not spiritual blessings. These are talking about the financial and the material blessings. இங்க பேசுகிறது எல்லாம் பண விஷயத்தை குறித்தும் பொருளாதாரத்தை குறித்து பேசுகிறார். I mean, people think that God is not concerned about them. God does not care for them. ஏன்னா ஜனங்க யோசிக்கிறாங்க தேவன் ஒன்னும் அக்கறைப்படுறது இல்லன்னு. He is not interested in their well-being. என்னுடைய நல்வாழ்வுக்கு என்று என்ன கவலைப்படுறார் தேவன்றாங்க. But as you read these scriptures, you will see that God is concerned for every aspect of your life. இந்த பகுதியை நாம படித்து பார்த்தால் தேவன் நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை கண்டறிகிறோம். He is concerned about the food you eat and the clothes you wear also. இன்னும் சொல்ல போனா நீங்க சாப்பிடுற உணவுலயும் அக்கறை, நீங்க போடுற உடையிலயும் அவருக்கு அக்கறை. Isn't that amazing? He is interested, my friend, in the food that you eat and the clothes that you wear. அவர் இருக்கிறார் பாருங்க, அக்கறை உள்ளவர், சாப்பிடுற உணவுல இருந்து போடுற உடை வரைக்கும். All these verses here are talking about the financial and the material aspect of your life. இங்க பேசப்பட்டிருக்கிறது அனைத்தும் பணத்தையும் பொருளையும் குறித்தவைகள். That is why he says you don't worry, you don't fret about these things. ஆகவே தான் சொல்றாரு, இத பத்தி கவலைப்படாதீங்க, இத குறித்து பயப்படாதீங்க என்றார். Don't break your head about these things. இவைகளை குறித்து தலை உடைச்சுக்காதீங்க என்றார். எண்ணி And then he says look at the birds of the air. அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. பட்சியை பாருங்கள். They don't sow, they don't reap. அவைகள் விதைக்கிறதும் இல்ல, அது அறுக்கிறதும் இல்ல. But who provides them food? ஆனா அவைகளுக்கு யார் ஊட்டுகிறார் உணவை? Who takes care of them? Who protects them? அவைகளை யார் காப்பாத்தி பாதுகாக்கிறது? See, this is what we fail to understand. இதுதானே நம்ம தவறி விட்டோம் பார்க்க. They don't sow, they don't reap, but God is the one who feeds them. அவைகள் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, அதுங்களுக்கே சாப்பாடு கொடுக்கிறவர் நம் பிதா. Then he says look at the grass, today it is there, tomorrow it's not there. அப்புறம் சொல்றார் புல்ல பாருங்க, புல்ல இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு செத்து போகுது. See, he's saying look at all these things. என்ன சொல்றாரு, இதெல்லாம் சுத்தி இருக்குதெல்லாம் பாருங்க. I am the one who care for all these things. இவைகள் எல்லாத்தையும் நான் தானே பார்த்து நிற்கிறேன். Then he says something there, are you not much more value than these things? அப்புறம் சொல்றார் பாருங்க, இவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Are you more valuable than those things, my friend? இவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Are you more worth than the sparrows? நீங்கள் விசேஷித்தவர்கள் தானே குருவியை காட்டிலும். Amen. Amen. Man is God's crown creation, my friend. நான் சொல்கிறேன், மனிதன் தேவனுடைய படைப்பின் சிங்காரமாய் இருக்கிறான். He's the crown of God's creation. தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பிலே அவன்தான் மகிமையானவன். If God can care for a sparrow and if he can care for the grass which today is and tomorrow not there. இன்னைக்கு சின்ன சின்ன குருவிங்க, சிட்டு குருவிங்களையும் இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போற புல்லு மேல அக்கறையா இருக்கிறார். If he can care about the birds, that they get their food. அவங்க பறவை எங்க இந்த சாப்பாடுக்கு போகணும், அதுக்கு மேல அக்கறையா இருக்கிறார். Then he says to you and me, are you not much more value than all these things? அப்புறம்
பார்த்து நீங்க இதங்களை காட்டில எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று See, சொல்லுகிறார். he cares for every aspect of your life, my உங்க friend. வாழ்வின் எல்லா பகுதியிலும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறாரே. He says, look at the lilies of the valley. லில்லி புஷ்பத்தை பாருங்க. Solomon in all of his, splendor still cannot be compared to the lily of the valley. சாலமோன் மகிமை ரொம்ப அழகா டிசைனா உடுத்து வித்தான் ஆளுங்களை. அவன் இருக்கிறத விட ரொம்ப அழகா இருக்குதே லில்லி புஷ்பம் என்று சொல்லுகிறார். Now, after saying all those things, இவெல்லாம் சொல்லிட்ட பிறகு சொல்றார் பாருங்க. one particular aspect I like here is, இங்க ஒன்னு he சொல்லப்பட்டிருக்கிறது. says, your heavenly Father knows that you have need of all these things. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாரே. Amen. ஆமென். He knows, my friend. அறிந்திருக்கிறார். He knows that you need financial and material blessings. பணத்திலையும் பொருளாதாரத்திலையும் தேவை இருக்கிறது We என்று think அறிந்திருக்கிறார். God does not care about us. நம்ம பத்தி அக்கறை இல்ல தேவன் என்று I சொல்லக்கூடாது. tell you, God cares about the water you drink, the food you eat, the clothes you wear, the house you stay in. நான் சொல்லுகிறேன் தேவனானவர் நீங்க குடிக்கிற தண்ணில அக்கறை, என்ன சாப்பிடுறீங்க, என்ன உடுக்குறீங்க, எந்த வீட்ல இருக்கிறீங்கன்றதுல அக்கறை உள்ளவர் He அவர். cares for every aspect of your life. வாழ்வின் எல்லா பகுதியிலும் அக்கறை உள்ளவராச்சே. Even the financial and the material aspect, God wants to bless you and prosper you. இன்னும் பண விஷயத்திலும் கூட பொருளாதாரத்திலும் அவர் அக்கறை உள்ளவர். He knows you have need of all these things. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று அறிந்து வைத்திருக்கிறவரும் அவர். So God knows you need financial blessings, material wealth. ஆகவே அவருக்கு தெரியும் பணம் தேவை, பொருளாதாரம் தேவை என்று. Now, not only God knows it, but God has also plans to bless you and prosper you financially. பாருங்க, அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டுமல்ல, அதை கொடுக்க உங்களுக்கு திட்டம், நோக்கம் அவைகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Jeremiah chapter 29 verse 11. எரேமியா 29:11. I'm reading from the NIV version. NIV வேதாகமத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. The NIV is little different. NIV மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமா. All the other translations use the word peace and plenty and all that, but the NIV is accurate. பாருங்கள், மற்ற மொழிபெயர்ப்பெல்லாம் ஆங்கிலத்திலே சமாதானம், நிம்மதி என்றெல்லாம் சொல்லுகிறது. NIV brings out the meaning correctly. NIV version ரொம்ப சரியான வார்த்தைகளை It சொல்லுகிறது. says like this, for I know the plans that I have for you, plans to prosper you, not to harm you, to give you hope and a future. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் It சொல்கிறார். says, I know the plans. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. I know the plans that I have for you. Plans for what? To prosper you. அதான் சொல்லுகிறார் பாருங்க, உங்க மேல நான் திட்டம் வச்சிருக்கிறேனே, அந்த திட்டம்லாம் எனக்கு தெரியும். அந்த திட்டம் என்ன திட்டமா? உங்களை செழிப்பாக்குகிற திட்டம் என்று NIV சொல்கிறது. God knows you need financial blessings. தேவனுக்கு தெரியும் நமக்கு பண விஷயத்திலே ஆசீர்வாதம் God தேவைன்னு. cares about the financial and material aspect of your பண life. விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் நம் வாழ்விலே அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். And that is why He has plans to prosper you. ஆகவே தான் அவர் செழிப்பதற்கு என்று திட்டம் வைத்திருக்கிறார். God has planned to prosper you, my friend. உங்களை செழிக்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் பாருங்க, எண்ணம் அவரே. And not only that, அது மட்டும் இல்லாம He has also made provision for our financial blessings. அது மட்டும் இல்லாமல் அந்த பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் வந்து அந்த செழிப்பு அந்த அடையறதுக்கு ஒரு காரியத்தையும் வழியையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். He knows that we have need of all these things. இவையெல்லாம் தேவைன்னு நம்மளுக்கு அறிஞ்சது மட்டும் இல்லாமல் He cares for our financial and material blessing. அவர் நம்முடைய பண விஷயத்துக்கும் பொருளாதாரத்திலும் அக்கறை உள்ளவர் He மட்டுமல்லாமல் has plans concerning those things. இவைகளை குறித்து ஒரு திட்டமும் வைத்திருக்கிறார் நமக்கு கொடுக்க. And then He has also provided for those blessings அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு அருளவும் செய்கிறார் through the cross. சிலுவையின் மூலமாக. Amen. Amen. Through the cross, God has provided for your and my financial and material blessing, my friend. நம்மளுடைய பணம் பொருளாதார ஆசீர்வாதத்தை திட்டம் பண்ணி அப்படியே வச்சிட்டு இல்ல, அவரே சிலுவையின் மூலமாக அதையும் அனுப்பி வைத்தார். That is what 2 Corinthians 8:9 says. அதான் 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது. He became poor so that you and me can become rich in this life and in this நாம் world. இந்த வாழ்விலே ஐஸ்வர்யனாகும்படிக்கு அவர் ஐஸ்வர்யராய் இருந்தும் தரித்திரரானாரே. See, He knows, He cares, He plans, and He has provided all the wealth and the financial and the material needs that you ever need in this life. He has already provided for you and பாருங்க, me. அவர் நம்ம மேல
அக்கறையா இருந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அக்கறை வச்சுட்டு பண விஷயத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு திட்டத்தையும் வச்சுக்கிட்டு நன்மையான நினைவுகளை வச்சுட்டு இல்லை, அதை சிலுவையின் மூலமாக நம்மளுக்கு கொடுத்தும் இருக்கிறார். He has made full provision for you. முழு காரியத்தையும் அருளி இருக்கிறார். That is why you don't have to live in poverty. ஆகவே தானே நம்ம தரித்திரத்துல வாழ வேண்டாம். What is the use of Jesus suffering and then I also suffer? அவரும் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் நானும் கஷ்டப்பட்டா என்ன அது? People don't understand. Jesus carried the cross. Today people also are carrying crosses. நீங்க அக்கறை அர்த்தம் இல்லாம போச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார், நானும் சுமக்கிறேன். You can carry 1,000 crosses, but it makes a lot of difference between the cross that he carried and the crosses that you carry. 1000 முறை நான் 1000 சிலுவையை சுமந்தாலும் என்ன இப்போ? ஆனா தேவன் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை வேற அது. He has made full provision for you and me, my friend. அதன் மூலமாக நமக்கு அனைத்தையும் அருளி இருக்கிறார் நம் That is why he became poor on the cross so that we may become rich. அவர் தரித்திரரான நாம் ஐஸ்வரனாகும்படிக்கு. See, God cares even for the very financial and material aspect of our lives. தேவனானவர் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் அவராக உள்ளவராய் இருக்கிறார். Let me just use a very hilarious story to explain this. இத உங்களுக்கு விளக்கி சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. There was an African lady who was strong in faith, who really loved God and served God and lived for God. ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்க அந்த ஏழை தேசத்துல. அந்த அம்மா நல்ல விசுவாசி, அவங்க தேவனை பற்றி கொள்கிறவர்கள். She was a woman of faith and really trusted and believed in God for everything. அந்த தேசத்துல வாழ்ந்தாலும் அந்த அம்மா ரொம்ப தேவனை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்த அம்மா. So even though she lived in a village there where the village was poor, in a poor village there, அந்த கிராமம் அவங்க வாழ்ந்த கிராமம் ஏழையா இருந்தாலும் God met every need of us. அந்த அம்மாவுடைய தேவையோ தேவன் அனுதினம் சந்திச்சு வந்தார். So every day what she will do, she'll come out of the house in the portico there, in the porch there, and she will say, Lord, I thank you for providing for me today. என்ன சொல்வாங்களா அந்த அம்மா? காலையில எந்திச்சு வாசல் வெளியில உட்கார்ந்துக்கிட்டு அங்க சொல்லுவாங்களாம் தினக்கிட்ட, ஆண்டவரே இன்னைக்கு காரியத்தை கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம், எல்லாம் நிறைவா கொடுத்துட்டீங்கன்னு. And opposite was a neighbor who actually did not believe in God, who hated God. ஆனா எதிர் வீட்டுக்காரரும் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவரு தேவனையே இருக்கிறத நம்பாதவர் அவர். So every morning when this African lady came out and said, God, I thank you for providing for me today, that lady will literally shout at her and abuse her. The neighbor. இந்த அம்மா காலையில எழுந்து இந்த ஆப்பிரிக்கா தேசத்து அம்மா கிராமம் ஏழை கிராமத்தில் இருக்கிற இந்த அம்மா தேவனை நம்பி வெளியில போயிட்டு சொல்றாங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்னோட காரியத்தெல்லாம் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றின்னு சொன்னா எதிர் வீட்டுக்காரங்க திட்டு இந்த அம்மாவை. நம்ம வீட்டு எதிர் not the opposite here or opposite mind. I'm saying here it's an incident. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். So the more she kept saying it and doing it, the more angrier the woman got and was abusing her and literally called her a fanatic. பாருங்க இந்த அம்மா காலையில எழுந்து இந்த மாதிரி நம்பி தேவனுக்கு வார்த்தை சொல்லும் பொழுது எதிர் வீட்டுக்காரமாக்கு ரொம்ப கோவம் எப்ப பார்த்தாலும் திட்டி இது வேலையே இல்லையா காலங்காத்தாலேன்னு. She was mad at this woman and she wanted to prove her wrong that God does not provide. அந்த அம்மாக்கு கோவம் வந்துச்சு எதிர் வீட்டுக்காரமாக்கு, இந்த அம்மா சொல்றது வளருது உண்மை இல்லைன்னு நான் எப்படி இந்த அம்மாக்கு நிரூபிக்கிறது? So every day she got angrier and angrier as this lady came and confessed இந்த அம்மா டெய்லி அறிக்கை இட அந்த அம்மாக்கு கோவம் ஏறினே போச்சு ஒவ்வொரு நாளும். So one day she decided something. ஆக ஒரு நாள் யோசிச்சாங்க, she wanted to prove her wrong. அந்த மாதிரி ஜெபம் பண்றது நடக்காது, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. So she went to the store and bought a whole lot of provision. ஆகவே இந்த அம்மா அந்த எதிர் வீட்டுக்காரமா போனாங்க, எல்லாம் தேவையான மளிகை சாமான் எல்லாம் வாங்கி வச்சாங்க and put it before this lady's house. காலைல அந்த அம்மா வெளிய நினைச்சு வரதுக்கு முன்னாடி வச்சிடலாம் சொல்லிட்டு கொண்டு வந்து வாசல்ல வச்சாங்க without knowing anything. அந்த இந்த அம்மாக்கு தெரியாம எல்லாத்தையும் அந்த எதிர் வீட்டுக்காரமா கொண்டு வந்து வச்சாங்க. So when she opened the door, she saw the provision and says, thank God you provided for me today also. ஆகவே இந்த அம்மா காலையில நினைச்சு காது திறந்து தேவன் நம்பினவம்மா திறந்து பார்த்தாங்க, ஐயோ ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு காலையில கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் நாங்க. That neighbor was opposite standing there. அந்த அம்மா நின்னாங்க வெளிய வந்து. She ran and came to her. ஓடி வந்து சொன்னாங்க, see, today I'll prove it to you that God did not provide it. I was the one who provided. I went and bought this and I have put it here, not God, she said. அந்த அம்மா ஓடி வந்து சொன்னாங்க, பாருங்க உங்க தேவன் ஒன்னும் கொடுக்கல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது காலையில நான் நேத்தே போய் வேண்டியதெல்லாம் மாசத்துக்கு வேண்டிய ப்ரொவிஷனை நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், தெரியுதா? இப்பயாச்சுனா நாங்க. She's saying I paid for it, I brought it, not God. Don't simply say thank God. பாருங்க தேவன் சொல்லாதீங்க, நான் காசு கொடுத்தேன் நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் கத்தாதீங்க காலையில. The woman lifted up both her hands. அப்ப இந்த அம்மா இன்னும் ரெண்டு கையை தூக்கினாங்க.
God, thank you for providing for the provisions and thank you for making the devil pay for it. என்ன சொன்னாங்க? ஆண்டவரே எனக்கு இந்த மளிகை சாமான் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், பிசாசு அதுக்கு காசு கொடுக்க செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம்னாங்களாம். It made that woman more furious. அந்த மக இன்னும் கோவம் வந்துருச்சு பாருங்க. But this is the thing, my friend. இதுதான் நண்பர்களே. God loves you and me. தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். He is the one who created us நம்மை சிருஷ்டித்தவரும் to அவர்தானே. be just like him. அவரை போல சிருஷ்டித்திருக்கிறார். Jesus was never poor. இயேசு ஏழையா இருந்தது கிடையாது. No. இல்லைங்களே. God cares for our financial and material aspect in life. நம்மளுடைய பண விஷயத்தையும் பொருளாதாரத்தின் மேலும் அக்கறை உள்ளவர். He cares for the very minute things in life. வாழ்விலே சின்ன சின்ன காரியத்துல அவர் அக்கறையா இருக்கிறார். He cares about the water that you drink. நீங்க குடிக்கிற தண்ணியை குறித்து கவலை. Cares about the food that you eat. நீங்க சாப்பிடுற உணவை குறித்து cares about the clothes that you wear. நீங்க போடுற Dress குறித்து அக்கறையா இருக்கிறார். Cares about the financial and material aspect of your life. உங்க வாழ்வில் இருக்கிற பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். Our God is a good God. நம் தேவன் நல்ல தேவன். He cares for every aspect of our life, my நம் friend. வாழ்வின் எல்லா பகுதியின் மேலும் அக்கறை உள்ளவராச்சே. So don't ever think that God does not care about the financial and the material aspect. அவ பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் அவருக்கு அக்கறை இல்லன்னு சொல்லிராதீங்க. No, every aspect he cares. நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் அவர் அக்கறை உள்ளவர். Well, there's something more, but time is up. இன்னும் இருக்கிறது, அடுத்த வாரம் பார்க்கலாம். We'll continue next week. அடுத்த வாரம். I want to show you just how much God cares for you. இன்னைக்கு காண்பிக்க விரும்புறது என்ன? தேவன் எவ்வளவாய் அக்கறையா இருக்கிறார். There's a wonderful scripture in the book of Psalms. சங்கீதத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. That talks about the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுற வசனம். And it shows how much God cares that you be blessed in life. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் எப்படி நம்ம வாழ்விலே அக்கறையா இருக்கிறார் நம்ம ஆசீர்வாதத்திலே. It shows how much of blessings he has for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிற வசனம் அது. So don't ever think that God does not care for you. ஆகவே தேவன் ஒன்னும் அக்கறை இல்லாதவர் என்று நினைச்சிடாதீங்க. God has so much of blessings for you and me. உங்களுக்கு எனக்கும் தேவன் அவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். That literally you cannot even count them how many. இன்னும் சொல்லப்போனா எழுத்தின் பிரகாரமா அவர் வச்சிருக்கிறவைகளை யோசித்து என்ன கூட முடியாது. Next week we'll see that. அது அடுத்த வாரம்